ஏன்? உனக்கு எல்லா சகவாசமும் இருக்குது. வேசிக்கல்ல சகவாசம் இருக்குது. கான்டாக்ட் லிஸ்ட் எடுத்து பாருங்கள். அண்ணன் ஒன்று எல்லா துன்மார்க்கனுடைய பேர் இருக்கும், அவனுடைய உறவெல்லாம் இருக்கும், அவனுடைய சிபாரிசு உனக்கு தேவைப்படும். எதனா பிரச்சனைன்னா அவர் வருவார். இல்லை, உனக்கு பிரச்சனையே வராது. பிரச்சனையே அங்கே தான் ஆரம்பிக்குது. உங்கள் தனிப்பட்ட கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த போத்திபார் போற்றதான வீட்டை விட்டு நீங்கள் வெளியாக வேண்டும். நீங்கள் அங்கெல்லாம் வாசம் பண்ணவில்லை, அது தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட ஜனங்கள் உங்களிடத்தில் தொடர்பில் இருக்கிறாங்க. கணவனுக்கு துரோகம் செய்கிற மனைவியினுடைய ஒரு கான்டாக்ட் உங்களுக்கு இருக்குது. தொடர்புனா கள்ள தொடர்பு இல்லை, அந்த அறிமுகம் இருக்கிறது. நான் பாவம் செய்யலாம் தான் செய்கிறா, நான் பாவம் செய்யலாம் தான் செய்கிறான். உனக்கு அந்த பாவியுடைய சவகாசம் இருக்கிற வரைக்கும் இந்த கிருபை செயல்படாது. இந்த பாவியை விட்டு நீ விலகி வந்தாலும் அதுக்கு ஒரு விலைக்கிரியத்தை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை யோசிப்புக்கு வந்து சிறைச்சாலைக்குள்ளே தள்ளப்பட்டு விடுகிறான். பொய் வழக்கு, பெண் வழக்கு, அவ்வளோ அசிங்கமாக இருக்கும், கனவீனமாக இருக்கும். பரவாயில்ல, அதை பற்றிலாம் கவலை இல்லை. கர்த்தருடைய கிருபை என் மீது இறங்குறது.